நடிகை சுபாஷினி கடைசியா சென்றிருந்த பயணம் குறித்து அவங்களோட கணவர் ரொம்பவே எமோஷனலா ஏகப்பட்ட விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. அது இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே ட்ரெண்டிங்கா போய்க்கிட்டு இருக்கு. நெறைய கேள்விகளையும் எழுப்பியிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். கடந்த ஒரு வாரம் ஃபுல்லாகவே சோசியல் மீடியா ஃபுல்லா பயங்கர வைரலா போற விஷயம் அப்படின்னா, கயல் சீரியல் ஆக்டர் சுபாஷினி அவர்கள் இறந்து போயிருந்தது தான். அவங்களோட மறைவு அப்படிங்கிறது டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட் தான். ஏன்னா, அவங்க ஹஸ்பண்ட் கூட அவ்வளவு சந்தோஷமா இருந்த வீடியோஸ்லாம் அப்பதான் அவங்க சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அடுத்த நாள் அவங்க இறந்து போயிட்டாங்கங்கிற செய்தி வருது. அதுவும் கணவர் கூட சண்டையினால இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்தி வந்து இருந்துச்சு. தொடர்ந்து அவங்களோட இறப்புல நெறைய பேருக்கு வந்து சந்தேகம் பிறந்து வந்துட்டு இருந்துச்சு. போலீஸார் இந்த ஒரு கேஸ வந்து விசாரணை பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இதற்கிடையில அவங்க ஹஸ்பண்டையுமே விசாரிச்சிருந்திருக்காங்க. அப்ப அவங்க ஹஸ்பண்ட் வந்து நெறைய விஷயங்கள ஷேர் பண்ணியிருந்தாரு. குறிப்பா அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, "நெறைய பேர் வந்து என்ன சந்தேகப்படுறீங்க. அதுல வந்து ஒரு வெளியிலிருந்து பார்க்கறதுக்கு அப்படி தோணும். ஓகே. ஆனா நாங்க 2 பேருமே வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். கிட்டத்தட்ட எங்களுக்கு கல்யாணம் ஆகி வர ஏப்ரல் 21ஓட 2 வருஷம் ஆகப் போகுது. இந்த 2வது வருஷம் ஆனிவர்சரிக்கு கூட நாங்க நெறைய பிளான் பண்ணி வச்சிருந்தோம். இவ்வளவு ஏன் போன வாரம் கூட நாங்க ரீசென்ட்டா ஒரு ட்ரிப் போயிருந்தோம். ஃபாரின் ட்ரிப் போயிருந்தோம். அந்த வீடியோஸ் கூட சோசியல் மீடியா பேஜ்ல இருக்கு. அந்த வீடியோவ பாருங்க. அவ அவ்வளவு ஹேப்பியா இருப்பா. அப்படி அந்த வீடியோஸ்ல உங்களுக்கு நம்பிக்கை இல்லன்னா கூட ஏர்போர்ட்ல சிசிடிவி கேமராஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் கூட செக் பண்ணி பாருங்க. நாங்க 2 பேருமே அவ்வளவு அந்யோன்யமா சந்தோஷமா இருந்த ஃபுட்டேஜஸ் தான் இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு குடுத்துட்டு 2 பேருமே வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். நெறைய ட்ரிப்ஸ் போறது வந்து எங்களுக்கு பிடிக்கும். கடந்த 1 இயர்ல வந்து ஏகப்பட்ட இடங்களுக்கு நாங்க டிராவல் பண்ணியிருக்கோம். ஃப்ளைட்ஸ்லயே நெறைய முறை போயிருக்கோம். அந்த எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜையுமே நீங்க பார்த்தீங்கனாலுமே ஒரே விஷயம் தான் தென்படும். அதுல அவ அவ்வளோ சந்தோஷமா இருக்கா. ஏன்னா அவளுக்கு டிராவல் அப்டின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்ப வரப்போற எங்களோட கல்யாண நாள் கூட நாங்க டிராவல் தான் பிளான் பண்ணி வச்சிருந்தோம். பட் ஒரு சின்ன சண்டையில அவ இப்படி முடிவெடுப்பா அப்படின்னு கொஞ்சம் கூட நான் யோசிக்கவே இல்ல அப்படிங்கிற மாரி ரொம்பவே எமோஷனலா பேசியிருந்தாரு. அவங்களோட ஒய்ஃப் போன ட்ரிப் குறித்து அவங்க கணவர் பேசியிருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம் இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இது ஒரு புறம் இருக்க, ஆக்ட்ரஸ் ஸ்ரீலீலா அவர்கள் ரீசென்ட்டா பீரியட்ஸ் பத்தி பேசியிருந்தது சோசியல் மீடியால ரொம்பவே ட்ரெண்டிங்கா போயிட்டு நிறைய ரசிகர்கள் ஸ்ரீலீலாவ கேள்வி கேட்டு வந்துட்டு இருக்காங்க. சமீபத்துல ஸ்ரீலீலா நடிச்சிருந்த படம் ஒண்ணு மிகப்பெரிய ஹிட் ஆகியிருக்கு. அந்த படத்தோட பிரஸ் மீட்ல ஸ்ரீலீலா அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, இந்த படத்துல நடிச்சிட்டு இருக்கும்போது மிக முக்கிய காட்சிகள் எல்லாமே நான் பீரியட்ஸா இருக்கும்போது படமாக்கப்பட்டது தான். பீரியட்ஸ ஒரு சாக்கா நான் என்னைக்குமே சொல்ல மாட்டேன். மத்த பொண்ணுங்களும் ஒரு சாக்கா சொல்லக்கூடாது. நான் நெறைய கஷ்டமான டான்ஸ் மூவ்ஸ்லாம் கூட பீரியட்ஸ் டைம்ல நான் பண்ணியிருக்கேன். ஸோ அத ஒரு சாக்கா சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. ஒரு படிச்ச பொண்ணு, அதுவும் டாக்டர், இவ்வளோ பெரிய ஒரு இடத்துல இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பெண்களோட வலிய புரிஞ்சுக்காம அத ஒரு சாக்கா சொல்லக்கூடாதுன்னு எப்படி அவங்க சொல்லலான்னு தொடர்ந்து சோசியல் மீடியால நெறைய பேர் வந்து ஸ்ரீலீலா சொன்னதுக்கு அகைன்ஸ்ட்டா பேசி வந்துட்டு இருக்காங்க. இது இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே ட்ரெண்டிங்கா போகுது. சோசியல் மீடியால அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹேட்டும் உருவாகியிருக்கு. ஸ்ரீலீலா இதற்கான ஒரு விளக்கத்த சொல்லணும் அப்படிங்கிற மாரியும் கேட்டிருக்காங்க. என்ன சொல்லப் போறாங்க? பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.